ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் லிவிங் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தாலும் படத்தோடைய ஹீரோ ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு. இவர் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பார். எதை பற்றியும் கண்டுக்க மாட்டார். இப்படி ஒர்க் பண்ணி கடைசியாக பார்த்தா அவருக்கு வந்து வயசாகிடுது. இந்த வயசில் அவர் ஒர்க் பண்ணுவார், வீட்டுக்கு போவார், அப்படியே இருப்பார், மறுபடியும் ஒர்க் பண்ணுவார். இப்படியே இவரோட லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு நாள் இவருக்கு உடம்பு சரியில்லாத போகும். உடனே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி ஒன்று இருக்கும். இதனால கொஞ்சம் காலம் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வரும். உடனே நம்ம ஹீரோ இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தில் இப்படி வாழலாம் அப்படின்ட்டு டிசைன் பண்ணுறாரு. அதற்கு உண்டான முயற்சியும் பண்ணுறாரு. இப்போ இறுதியில் அப்படி என்ன நினைச்சாரு, அப்படி அவர் நினைச்சபடி வாழ்ந்தாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னாவே ஸ்டோரி தான். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கு. ஒருத்தர் தனிமையாக இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் என்னவா இருக்கும். குறிப்பாக ஒரு வயசானதுக்கப்புறம் கல்யாணம் எதுவும் பண்ணல, அவரு மட்டும்தான் லைஃப்பில் அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ளபடி சொல்லியிருக்கு. படத்துடைய ஹீரோடைய கேரக்டர் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷனல் ஃபீல் குட், அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருக்காங்க. இவருடைய கேரக்டரை ஃபாலோ பண்ணால் போதும், இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே படத்துடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த வயசானவங்க, அந்த அங்கிள் ஏஜில் இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் என்னவாக இருக்கும். குறிப்பாக அவங்க தனிமையில் இருந்தாங்களா, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை இதில் கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த ஸ்பீடு கிடையாது. இருந்தாலும் நல்லா இருக்குது. இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு பயங்கரமாக அதிரடி ஆக்ஷன் படம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. படத்தில் ஹீரோ மட்டும்தான் அவர் சுற்றியே காமிச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்குது. நிறைய சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.